ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். एक पवित्र शास्त्र के वचन पढ़ेंगे। எபிரேயர் 4வது அதிகாரம், इब्रानियों 4वां अध्याय, எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். इब्रानियों 4:15 को पढ़िए। வேத வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், हमारा ऐसा महायाजक नहीं जो हमारी निर्बलताओं में हमारे साथ दुखी न हो सके, எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் वरन वो सब बातों में हमारे समान परखा तो गया, பாவமில்லாதவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். तो भी वो निष्पाप निकला। நமக்கு இருக்கிற பிரதான ஆசாரியர் हमारा जो महायाजक है, நமக்காக பரிதபிக்கிறவர், हमारे लिए पश्चाताप करने वाला परमेश्वर, அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டும் वह हमारे समान परखा तो गया, அவர் பாவமில்லாத பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். फिर भी वो निष्पाप महायाजक निकला। இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார், यीशु मसीह परखा गया, ஆனாலும் பாவமில்லாதவராய் இருக்கிறார். तो भी वो निष्पाप निकला। நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதாபப்படுகிறவராய் இருக்கிறார். हमारे निर्बलताओं के कारण वो दुखी होता है। அத பரிதாபம் என்று சொல்லும்போது அவருடைய பிள்ளைகள் நம்ம மீது இரக்கப்படுகிறவராய் இருக்கிறார். एक प्रकार की पश्चाताप कहते समय वो हम पर दया करता है। ஆனபடினால அவருடைய இரக்கத்துக்கு பாத்திரவான்களா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், जो उसकी दया के पात्र बने हैं वो परमेश्वर के लोग, அவருடைய இரக்கத்தை நாம் அற்பமாய் நினைக்க கூடாது. उसकी दया को तुच्छ नहीं समझना है। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, துன்மார்க்கனுக்கும் கிரியைகளுக்கு ஏற்ற தண்டனை வராத காரணத்தினால் अधर्म को अब तक उसकी क्रियाओं का दंड नहीं मिला, इसलिए அவருடைய இருதயம் அவனுக்குள்ள மேட்டிமை அடைந்து கடினப்படுகிறது. उसका मन और घमंड होकर कठिन बनते जाता है। கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை துணிகரமாய் செய்கிறார்கள். परमेश्वर को जो प्रिय नहीं है उन कामों को बड़े गंभीरता से करते हैं, ஆனால் அதற்கு ஏற்ற தண்டனை வரவில்லை. अब तक उसका योग्य दंड नहीं मिला, ஆனபடினால துணிகரமாய் அந்த கிரியையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். जिसके कारण गंभीरता से उस कामों को कर रहे हैं। அவருடைய இருதயம் மேட்டிமை அடைந்து उनका मन घमंडी होकर, அவருடைய இருதயம் கடினப்பட்டு போய் இருக்கிறது. उनका मन कठिन हो गया है। ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் அப்படி இருக்க கூடாது. लेकिन परमेश्वर के लोग हमेशा नहीं होना है। இதை தும்மா அவருடைய கிரியைகளுக்கு ஏற்ற தண்டனை வரவில்லை என்று சொன்னால், यदि अब तक अधर्म व्यक्ति को उसका क्रिया का दंड नहीं मिला, इसका मतलब கர்த்தர் நம்மை பார்த்து பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். परमेश्वर हमें देखकर हम पर दया करना है। கர்த்தர் நம்மை இரக்கமாய் இருக்கிறார். हम पर परमेश्वर ने दया रखा है। ஆண்டவருடைய இரக்கம் நம்மை இருக்கிறபடினால், परमेश्वर की दया हम पर होने के कारण, ஆண்டவருடைய பரிதாபம் நம்மை இருக்கிறபடினால், परमेश्वर की एक पश्चाताप हम पर होने के कारण, அவருடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அளிக்காதபடிக்கு ஆண்டவர் தண்டனை கொடுக்காதபடிக்கு மௌனமாய் இருக்கிறார். अब तक परमेश्वर ने हमें दंड नहीं किया, बल्कि बहुत ही चुप रहा है। தேவனுடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்களை குறித்து ஆண்டவர் பரிதவிக்கிறார். परमेश्वर हमारे शरीर में जो निर्बलताएं हैं उसे देखकर वो तरस खाता है। ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के सम्मुख में आए हुए परमेश्वर के लोग, ஒவ்வொருவரும் உங்கள் சரீரங்களில் ஒவ்வொரு விதமான பலவீனத்தோடு நீங்கள் காணப்படுகிறீர்கள். हर कोई अपने शरीर में कुछ न कुछ निर्बलता के साथ बैठे हैं। உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை குறித்து அவர் பரிதவிக்கிறார். आपकी शरीर की निर्बलताओं के कारण वो तरस खाता है। உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் நினைக்கலாம், आप भले अपनी गहराई से सोच सकते हो, எனக்கு ஏன் இந்த வியாதி வந்தது, मेरे जीवन में ये बीमारी क्यों हुई, இந்த வியாதியிலேயே நான் மரிப்பேனோ, क्या मैं इस बीमारी में ही मर जाऊंगा। நான் வியாதி இல்லாமல் ஆரோக்கியமாய் இருந்த நாட்கள் உண்டு. मेरे ऐसे भी दिन थे जब मैं बिना कोई बीमारी के आरोग्यता से थी, கர்த்தர் இப்பொழுது என்னை இந்த வியாதியின் பாதையில் நடத்துகிறாரே. लेकिन मुझे परमेश्वर अभी इस बीमारी के रास्ते में क्यों चला रहा है। தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வியாதியை குறித்து நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்களானால், यदि आप अपनी बीमारी के कारण खेदित हो, உங்களை பார்க்கிற பல மடங்கு கர்த்தர் உங்கள் மீது பரிதாபம் கொள்ளுகிறார். आपसे भी अधिक गुना आप पर तरस खाने वाला परमेश्वर है। உங்கள் பலவீனத்தின் நிமித்தம் அவர் உங்கள் மேல் இரக்கப்படுகிறார். आपकी निर्बलताओं के कारण आप पर वो दया करता है। அவர் உங்கள் மீது பரிதாபம் கொள்ளுகிறதுனாலே, वो आप पर तरस खाने के कारण, அவர் உங்கள் மேல் இரக்க வைத்திருக்கிறபடினாலே, वो आप पर दया रखा है, इसलिए உங்கள் பலவீனத்திலே நீங்கள் அழிந்து போகாதபடிக்கு, अब तक आपकी निर्बलताओं में मिट न जाते हुए, உங்கள் வியாதியிலே நீங்கள் மரித்து போகாதபடிக்கு, आपकी बीमारी में आप मर न जाते हुए, அந்த பலவீனத்திலே
बल देकर, கர்த்தர் உங்களை பலப்படுத்தி परमेश्वर आपको बलवंत करके ஆண்டவர் உங்களை ஜீவனோடு நடத்தி கொண்டிருக்கிறார். अब तक परमेश्वर आपको जीवित रखा है। நீங்களும் நானும் ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. आप और मैं जो अभी तक जीवित है, ये परमेश्वर का बड़ी करुणा है। அவர் நம்ம மேல் வைத்த பரிதாபம், हम पर रखी हुई तरस, அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற இரக்கம், ये हम पर रखा हुआ दया, இதனால தேவனுடைய கிருபை நம்மை தாங்கி வழி நடத்தி கொண்டிருக்கிறது. इसी कारण परमेश्वर की करुणा में संभाल रहा है। இன்னைக்கு अनेक தங்கள் வாழ்க்கையில வறுமையினால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். आज कई लोग अपने जीवन में कंगालपन में हैं। வாழ்க்கையில் இருக்கிற வறுமை நிமித்தமாக இருதயத்தில் வேதனையோடு காணப்படுகிறார்கள். जीवन के कंगालपन के कारण मन बहुत ही खेदित हो गया है। தேவனுடைய பிள்ளை உன் வாழ்க்கையில் வறுமை எல்கைக்குள்ளாய் நீ வாழ்ந்து கொண்டிருப்பாயானால், यदि आप कंगाल की सीमा में जी रहे हो, ஒருவேளை உன் வறுமை உன் இருதயத்தை கலங்க பண்ணி கொண்டிருக்குமேயானால், यदि आपकी कंगाल आपके मन को दुखी कर रहा हो, உன் வறுமை நிமித்தமாய் இருதயம் கலங்கி கொண்டிருக்கும் போது, यदि जब आपके कंगालपन के कारण आपका मन पीड़ित है, உன் இருதயத்திலே காணப்படுகிற வறுமையை பார்க்கிற கர்த்தர் உன் மீது பரிதாபம் கொள்கிறார். आपके मन की कंगालपन को देखकर परमेश्वर आप पर तरस खाता है। உன் இருதயத்தில் இருக்கிற கலக்கத்தை பார்த்து கர்த்தர் உன் மீது இரக்கப்படுகிறார். आपके मन की व्याकुलता को देखकर परमेश्वर आप पर तरस खाता है। தேவனுடைய பிள்ளை நீ கர்த்தருடைய சமூகத்திலே மனங்கசந்து இருதயத்தை தாழ்த்தி ஜெபிப்பாயானால், यदि तुम परमेश्वर के सम्मुख में आकर अपने मन को नम्र करके प्रार्थना करोगे, உன் வாழ்க்கையில் இருக்கிற வறுமையை கர்த்தர் மாற்றி போட போதுமானவராய் இருக்கிறார். तुम्हारे जीवन की सारी कंगालपन को परमेश्वर दूर करने के लिए सामर्थ्य है। திக்கற்ற பிள்ளைகளுக்காக கர்த்தர் பரிதாபம் கொள்கிறார். हमारा परमेश्वर अनाथ बच्चों के पर तरस खाता है। அப்ப அனாதைகளுக்கு அடைக்கலம் இல்லாத பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் பரிதாபம் கொள்கிறார். जो बेसहारा है और जो अनाथ बच्चे, उन पर परमेश्वर तरस खाता है। தனித்து விடப்பட்ட பிள்ளைகள் மீது கர்த்தர் பரிதாபம் கொள்கிறார். अकेले छोड़े गए बच्चों को देखकर परमेश्वर तरस खाता है। சிறுமைப்பட்டிருக்கிற மக்களை பார்த்து கர்த்தர் பரிதாபம் கொள்கிறார். दीन और दरिद्र में रहने वाले लोगों को देखकर परमेश्वर तरस खाता है। மனுஷனுடைய ஏளனமான வார்த்தைகளுக்கு உட்பட்டு பலவிதமான நிந்தனைகளினால் தளர்ந்து போயிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் जो பரிதாபப்படுகிறார். कई प्रकार की टट्टाओं में फंसे हुए हो और कई प्रकार की निंदा जो आप पर पड़ी है, आपको देखकर परमेश्वर तरस खाता है। எந்த நிலைமையில தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் இருந்தாலும், भले आप किसी भी परिस्थिति में क्यों ना हो, கர்த்தர் உங்கள் எல்லாரையும் பார்த்து பரிதாபப்படுகிறார். परमेश्वर आप सभी को देखकर तरस खाता है। பரிதாபப்படுகிறதுனால தான் तरस खाने से கர்த்தர் உங்கள் மீது இரக்கம் வைத்து परमेश्वर आप पर अपनी दया रखकर கர்த்தரமே நடத்தி வருகிறார். अभी तक अब चला रहा है। நாம் அழிந்து போகாமல் கர்த்தர் பாதுகாக்கிறார். हम अभी तक मर मिटे नहीं हैं। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। மத்தேயு 15வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது मत्ती 15वां अध्याय में पढ़ते हैं, 32வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், 32 वचन में परमेश्वर कहता है, நான் ஜனங்களுக்காக பரிதாபப்படுகிறேன். मैं लोगों के लिए तरस खाता हूँ। நான் ஜனங்களுக்காக பரிதாபப்படுகிறேன். मैं भीड़ पर तरस खाता हूँ। இயேசு ஒரு இடத்துல இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட போது जब यीशु किसी जगह पर बैठा है, इसे लोगों ने सुना, திரள்கூட்டமான ஜனங்கள் இயேசுவை தேடி போனார்கள். कई भीड़ के लोग यीशु से मिलने गए। திரள்கூட்ட ஜனங்களை பார்த்தபோது இயேசு மனதுருகினார். जब कई भीड़ के लोगों को देखा तो यीशु ने उन पर तरस खाया। இயேசு மனதுருகி यीशु उन पर तरस खाकर அவர்களுக்கு ஆழமான சத்தியங்களை உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். उनको गहराई में संदेश देने लगा। இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகளை கேட்ட ஜனங்கள் यीशु मसीह के मुंह से जो करुणा में शब्द निकले, इसे सुनकर அந்த இடத்தை விட்டு போக அவர்களுக்கு மனமில்லை. उस जगह से हिलने को मन नहीं हुई। ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, एक दिन नहीं, 2 दिन नहीं, 3 நாளா இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். 3 दिन तक वो यीशु मसीह के चरण में बैठे हैं, உபவாசத்தோடு உட்கார்ந்து இருக்கிறார்கள். उपवास के साथ बैठे हैं। 3 நாள் புசிக்கவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. 3 दिन वो न खाए न पिए। இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வருகிற உபதேசத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். यीशु मसीह के मुंह से निकलने वाली संदेश को सुन रहे थे। 3 நாள் ஆகிவிட்டது. 3 दिन हो गए। இயேசு அவர்களை வீடுகளுக்கு அனுப்புகிறார். यीशु उनको अपना अपना घर विदा किया। அப்பொழுது இயேசுவின் இருதயம் வேதனைப்படுகிறது. तब यीशु का मन उनके कारण दुखी हुआ। அவர் சொல்லுகிறார், उसने कहा, இந்த ஜனங்கள் 3 நாளாய் புசியாமலும் குடியாமலும் பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ये लोग 3 दिन से लगातार मेरा वचन सुन रहे हैं, मेरे चरण में बैठकर। இப்பொழுது இவர்கள் தங்கள் வீடுகளுக்கு புறப்பட்டு போகிறார்கள். अब ये लोग अपने घर के लिए निकल रहे हैं। வழியிலே இவர்கள் சோர்ந்து போவார்கள். रास्ते में थक जाएंगे। ஆனபடியால் இவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்புங்கள். इसलिए इनको भोजन दो। சீசர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார். चेलों से देखकर कहता है, அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், उसी जगह पर हम पढ़ते हैं, இயேசு ஜனங்களுக்காக பரிதபித்தார். यीशु लोगों पर तरस खाया। இயேசு சொல்கிறார், நான் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். यीशु कहता है, मैं लोगों पर तरस खाता
हूँ, ஜனங்களுக்காக நான் இறக்கப்படுகிறேன் என்று சொல்கிறார். मैं लोगों पर दया करता हूँ। வேதத்தில் வாசிப்பீர்களானால் यदि आप पवित्र शास्त्र में पढ़ोगे, எரேமியாவின் புத்தகம் यिर्मयाह की पुस्तक அப்படி 31வது அதிகாரம் उसके 31वां अध्याय में 20வது வசனத்தை வாசியுங்கள். 20वां वचन पढ़िए। எப்பிராயீம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். क्या एफ्रेम मेरा प्रिय पुत्र नहीं है? क्या वो मेरा दुलारा लड़का नहीं है? जब जब मैं उसके विरोध बातें करता हूँ, तब तक मुझे उसका स्मरण हो आता है, इसलिए मेरा मन उसके कारण भर आता है और मैं निश्चय उस पर दया करूंगा। यहोवा की ये वाणी है। எப்ராயிமுக்கு நான் இரக்கம் செய்வேன். एफ्राइम पर मैं दया करूंगा। எப்ராயிமுக்கு நான் உருக்கமாய் இரக்கம் செய்வேன். एफ्राइम पर मैं दया करूंगा। ஆண்டுடைய பிள்ளைகள் எப்ராயிமை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर एफ्राइम के बारे में लिखा गया है, நான் எப்ராயிமை எப்படி கைவிடுவேன்? मैं एफ्राइम को कैसे छोड़ूंगा? எப்ராயிமுக்கு விரோதமாக நான் பேசின முதற்கொண்டு जब जब उसके विरोध बातें करता हूँ, என் இருதயம் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. तब तब मेरा मन उसके कारण भर आता है। நான் அவனுக்கு உருக்கமாய் இரக்கம் செய்வேன். मैं निश्चय उस पर दया करूंगा। கர்த்தர் எப்ராயிமுக்காக பரிதவிக்கிறார். परमेश्वर यहाँ पर एफ्राइम पर तरस खाता है। தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் பரிதாபம் கடந்து வருகிறது. उसके जीवन में एक दया हो रही है, ஆனபடியால் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். इसलिए परमेश्वर उसे आशीष करता है। இந்த எப்ராயிம் யார்? ये एफ्राइम कौन है? வேதத்துல வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में पढ़ते हैं, யாக்கோபு என்கிற தேவ மனுஷனுக்கு याकूब नामक एक व्यक्ति को 12 குமாரரும் ஒரு குமாரத்தையும் இருந்தார். 12 पुत्र और एक बेटी थी। யோசேப்பு 11வது குமாரன். यूसुफ 11वां पुत्र। அவனுக்கு 9 அண்ணனும் ஒரு அக்காவும் இருந்தார்கள். उसके 9 भाइयां और एक बहन थी। அவன் 9 அண்ணனும் ஒரு அக்காவும் இருக்கிறார்கள். 9 भाइयां और एक बहन। யோசேப்பு 11வது குமாரன். यूसुफ जो है 11वां पुत्र। இந்த 11வது குமாரன் யாக்கோபு தன் அதிகமாய் நேசித்த ராகேல் பெற்ற குமாரன். याकूब जो अधिक प्रिय किया हुआ राहेल का पुत्र था ये यूसुफ। யாக்கோபுக்கு 10 பிள்ளைகள் பிறந்தார்கள். याकूब के 10 पुत्र हुए। அதுவரையிலும் யோசேப்பு பிறக்கவில்லை. तब तक यूसुफ का जन्म नहीं हुआ। ஆனபடியால் யோசேப்பு பிறந்தபோது इसलिए जब यूसुफ का जन्म हुआ, தான் அதிகமாய் நேசித்த ராகேல் பெற்ற குமாரனாய் இருந்தபடினாலே अपना अधिक प्रेम किया हुआ राहेल का पुत्र होने के कारण யாக்கோபு இந்த யோசேப்பை அதிகமாய் நேசித்தார். याकूब यूसुफ से बहुत प्रेम करता था। எல்லாரையும் பார்க்கும் அவனுக்கு பலவர்ண அங்கி தைத்து கொடுத்தார். सबसे अधिक बहुत ही रंग बिरंगी कपड़े पहनाता था। சகோதரர்கள் பார்க்கிறார்கள். भाइयों ने देखा, தன் தகப்பன் இவனை அதிகமாய் நேசித்தபடினால் मेरे पिताजी इसी से बहुत प्यार करते हैं, அவனை பார்க்கும் போதெல்லாம் பகைக்கிறார்கள். इसलिए जब भी भाई लोग उसे देखते थे तो बैर करते थे। இவனுக்கு தன் சகோதரன் நேசிக்கிறான். इनसे ये तो अपने भाइयों से प्रेम करता था, சகோதரன் மீது அன்பு கூறுகிறான். अपने भाइयों पर प्रेम करता था, ஆனால் சகோதரர்கள் யோசேப்பை பகைக்கிறார்கள். लेकिन भाई लोग यूसुफ से बैर करते थे। தகப்பன் ஒரு நாள் சொன்னார், एक दिन पिताजी ने कहा, உன் சகோதரன்மார்கள் ஆடு மேய்க்க போயிருக்கிறார்கள். तेरे भाई लोग बकरी चराने गए हैं, அவர்களை பார்த்து விசாரித்து விட்டு அவர்கள் சுக செய்தி கேட்டு வந்து வா. उनसे जाके मिल के कुशल क्षेम पूछ किया। அவன் சகோதரர்கள் எல்லாரும் பகைக்கிறார்கள். सारे भाई लोग ने उसे नफरत किया। வனாந்தரத்தில் இவர்களை தேடி சென்றால் जंगल में ढूंढ कर यदि गया, வனாந்தரத்தில் வைத்து சகோதரமார்கள் என்ன செய்வார்களோ என்று சொல்லி கூட யோசித்து பார்க்கவில்லை. उसने ये तक नहीं सोचा कि यदि मैं अपने भाइयों के पास जाऊंगा तो भाई लोग मेरे साथ क्या करेंगे। இந்த யோசேப்பு தகப்பன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சகோதரர்களை தேடி வனாந்தரத்துக்கு கடந்து போகிறார். ये यूसुफ अपने पिताजी की बात मानकर भाइयों को ढूंढ कर जंगल में गया। கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். परमेश्वर यहोवा यूसुफ के संग रहा। காரணம் இல்லாமல் பகைக்கிறார்கள். बिना कारण उसे नफरत करने लगे। தகப்பன் கொடுத்த பதார்த்தங்களை எல்லாம் எடுத்து கொண்டு போகிறார். पिताजी ने जो भी खाने का पदार्थ दिया था सब लेकर गया। தூரத்தில் யோசேப்பு வருகிறதை சகோதரர்கள் பார்க்கிறார்கள். जब भाइयों ने देखा कि यूसुफ दूरी से आ रहा है, சொப்பனக்காரன் வருகிறார். कहने लगे कि सपना वाला आ रहा है, இவனை கொன்று போடுவோம். इसे मार डालेंगे, இவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்பதை பார்க்கலாம். इसका सपना कैसा पूरा होगा देखेंगे। என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ऐसे वो एक यहाँ पर प्लान बना रहे थे। தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். अच्छी तरह से ध्यान दीजिए। கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சித்தத்தை நடத்த வேண்டும் என்று விரும்பினால் जब परमेश्वर यहोवा आपके जीवन में कोई इच्छा करना चाहता है, ஜனங்கள் காரணமில்லாமல் உங்களை பகைப்பார்கள். लोग बिना कारण आप पर नफरत करेंगे। உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் நினைக்கலாம், आप भले
दिल की गहराई में सोच सकते हो, நான் சமாதானத்தை விரும்புகிறேன், मैं तो शांति चाहता हूँ, அவர்கள் என்னிடத்தில் நன்றாக பழக வேண்டும் என்று விரும்புகிறேன், मैं तो चाहता हूँ कि वे मेरे साथ अच्छी बर्ताव करें, அவர்களோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று उसके விரும்புகிறேன். साथ अच्छी सहमत बनकर रहूं करके चाहता हूँ, அவர்களோ என்னை விட்டு தூரமாய் போகிறார்கள். लेकिन वे लोग मुझसे दूर हो रहे हैं, அவர்களோ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை वे பகைக்கிறார்கள். लोग अपनी मन की गहराई से मुझसे बैर करते हैं। உண்மையான அன்புக்காக யோசேப்புடைய இருதயம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. सच्चा प्रेम के लिए यूसुफ का मन जो तड़प रहा था, உலகத்தில் உண்மையான அன்பை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமானது. दुनिया में सच्चा प्रेम मिलना बहुत तकलीफ है। தேவனுடைய பிள்ளைகள் காசு பணம் கையில் இருக்கும்போது ஜனங்கள் உங்களை மதிப்பார்கள். जब तक आपके हाथ में धन दौलत है, आमदनी है, तब तक लोग आपकी आदर करेंगे। கையில காசு பணம் இல்லாவிட்டால் யாரும் வர மாட்டார்கள். जब हाथ में कोई आमदनी नहीं होगी तो कोई नहीं आएगा। ஆனபடியால் இந்த யோசேப்பு உண்மையான அன்புக்காக ஏங்கி தவிக்கிறார். इसलिए यूसुफ सच्चा प्रेम के लिए तड़प रहा था। காரணம் என்னவென்றால் इसका कारण क्या है? யோசேப்பு பிறந்து यूसुफ जब जन्म हुआ, அதற்கு அடுத்து அவனுக்கு ஒரு தம்பி பிறக்கிறார். उसके बाद एक छोटा भाई भी जन्म हुआ। தம்பி பிறந்த அந்த நாளிலே அவனுடைய அம்மா இறந்து போனார்கள். जिस दिन वो छोटा भाई जन्म हुआ, उसी दिन उसकी माँ मर गई। யாக்கோபு தான் அதிகமாய் நேசித்த ராகேல் பெற்ற குமாரனாய் இருந்தபடினால் याकूब अपना अधिक प्रेम करने वाला पत्नी राहेल के द्वारा यूसुफ जन्म होने के कारण சிறு வயதிலேயே யோசேப்பு தன் தாயை இழந்தபடினால் बचपन से ही यूसुफ अपने माँ को माँ से बिछड़ गया। इसलिए யாக்கோபு யோசேப்பை நேசிக்கிறார். याकूब यूसुफ से बहुत प्रेम करता அவருடைய था, சகோதரர்கள் எல்லாரும் பகைக்கிறார்கள். लेकिन सब भाई लोग उससे बैर करते அவருடைய थे। இருதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கு. उसका मन कितनी वेदना हुआ होगा। உண்மையான அன்புக்காய் ஏங்கி கொண்டிருக்கிறார். सच्चा प्रेम के लिए वो तड़प रहा था। உண்மையான அன்புக்காய் ஏங்கி கொண்டிருக்கிறார். सच्चा प्रेम के लिए वो तड़प रहा था। கர்த்தர் தத்தளிப்பை பார்க்கிறார். परमेश्वर ने उसकी व्याकुलता देखी। தேவனுடைய பிள்ளை உன் வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டுமானால் आपके जीवन में परमेश्वर की इच्छा यदि पूरा होना है, காரணம் இல்லாமல் சகோதரர்கள் உன்னை பகைப்பார்கள். बिना कारण आपके भाई लोग आपसे नफरत करेंगे, காரணம் இல்லாமல் ஜனங்கள் உன்னை பகைப்பார்கள். बिना कारण पर लोग आपसे नफरत करेंगे। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, கர்த்தருடைய வார்த்தை உன் வாழ்க்கையில் நிறைவேறும் மட்டும் जब तक परमेश्वर का वचन उसके जीवन में पूरा न हुआ, அவனுடைய ஆத்துமா இரும்பு கூட்டில் அடைபட்டிருந்தது. उसका प्राण एक लोहे की बंधन में बंद पड़ा था। கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டது. परमेश्वर का वचन उसे बहुत ही परका। எவ்வளவு நிலையற்ற ஒரு வாழ்க்கை. कितनी अस्थायी जीवन। தாய் மரித்து போனாள். माँ गुजर गई, தகப்பன் அவனை நேசித்தார். पिताजी उससे प्रेम तो करता था, சகோதரர்கள் எல்லாரும் அவனை பகைக்கிறார்கள். लेकिन सारे भाई लोग उससे नफरत करते थे। அவன் மீது பொறாமை கொண்டு இஸ்மவேல் கையில விற்று போட்டார்கள். उस पर बहुत ही क्रोधित होकर इश्माएल के हाथ में भेज दिए। பார்வோன் அரண்மனைக்கு அடிமையாக விற்கப்பட்டார். अब वो फिरौन के महल में दासी के रूप में भेज दिया गया। 9 அண்ணமா இருந்தார்கள். 9 भाई लोग थे, ஆனா அவனுக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்ல. लेकिन उनके जीवन में कोई शांति नहीं। அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார். प्रेम के लिए तड़प रहा था, ஆனா அடிமையாய் விற்கப்பட்டார். दासी के रूप में भेज दिया गया। அடிமையாய் விற்கப்பட்ட இடத்திலே जिस जगह पर वो दासित्व के रूप में खड़ा रहा, தகப்பனை நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறார். पिता को सोच सोच कर बड़े ही खेदित हुआ। தன் குடும்பத்தை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். परिवार को सोच सोच कर खेदित हुआ। அவன் வருத்தத்தோடு அரண்மனையில உட்கார்ந்திருக்கிறார். वो बड़े दुख के साथ महल में बैठा है। கர்த்தரை பார்க்கிறார். परमेश्वर ने उसे देखा, அவன் மன வியாகுலத்தை பார்க்கிறார். उसके मन की व्याकुलता को देखा। ராஜா அவனுக்கு திருமணம் செய்து வைத்தார். राजा उसे शादी करा के रखा। தேவனுடைய பிள்ளைகள் யோசேப்புக்கு முதல் குமாரன் பிறந்தார். यूसुफ का जब पहला बेटा हुआ, யோசேப்பு தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறார், यूसुफ अपने दिल की गहराई से कहने लगा, இதுவரையிலும் தன் தகப்பனை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தவன், अब तक जो मैं अपने पिता की स्मरण में जी रहा था, இதுவரையிலும் சகோதரமார்கள் காரணமில்லாமல் பகைத்ததை நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தவன், जो मैं अब तक अपने भाइयों की बेरीपन के स्मरण में दुखी था, குடும்பத்தாரால் பகைக்கப்பட்டு விற்கப்பட்டு இப்படி ஒரு அடிமையாய் இந்த அரண்மனையில் வந்து உட்கார்ந்திருக்கிறேனே என்று சொல்லி தன் பழைய வாழ்க்கையை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தவன், जो मैं अपने घर में सुखी था, मुझे ऐसी बेचकर मैं दासित्व के रूप में इस महल में आकर बैठा हूँ, इसी स्मरण में जो मैं दुखी हूँ। கர்த்தர் அவனுக்கு ஒரு குமாரனை கொடுத்த போது परमेश्वर ने जब उसे भी एक पुत्र दिया, யோசேப்பு சொல்லுகிறார், यूसुफ कहता है, என் தகப்பன் வீட்டையும் मेरे पिता के घर, என் தகப்பன் வீட்டையும் குறித்த எல்லா வருத்தத்தையும் கர்த்தர் என்னை விட்டு மாற்றினார். मेरे पिता के घर के सारी व्याकुलता को परमेश्वर ने मुझसे दूर कर दिया। என் சிறுமையெல்லாம் கர்த்தர் மாற்றினார். मेरी सारी कंगालपन को दूर कर
मनाशे करके नाम रखा। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்கள் சிறுமையை பார்க்கிறார். परमेश्वर आपकी दरिद्र को देखता है। தேவனுடைய பிள்ளைகள் மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். भले आप मनुष्य के द्वारा ठुकराया गया हुआ जीवन बिता रहे हो, சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். समाज के द्वारा ठुकराया गया हुआ जीवन बिता रहे हो, கூட பிறந்த சகோதர சகோதரிமார்கள் உங்களை தூரத்தில் வைத்திருக்கலாம். सबके भाई बहन तक आपको ठुकरा दिया गया हो। கவலைப்படாதீர்கள். चिंता न करना। தாவீதை போல தைரியமா சொல்லுங்க. दाऊद के समान धैर्य से बोलिए, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? हे मेरे प्राण तू क्यों चिंतित है? கவலைப்படாமல் இருக்க முடியாது. चिंता किए बिना तो नहीं रह सकते। உலகம் முழுவதும் உண்மையான அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. सारी दुनिया सच्चा प्रेम के लिए तड़प रहा है, அதுக்கு யாரும் விதிவிலக்கல்ல. उसका कोई अंत नहीं होगा। எல்லாருடைய இருதயத்தில் உண்மையான அன்புக்காக ஏக்கம் இருக்கிறது. सबके मन में एक सच्चा प्रेम के लिए शोध है, அந்த ஒரு கலக்க ஆத்துமாவை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. और वैसी एक व्याकुलता प्राण को भरा रहा है। உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். अपने दिल की गहराई से अपने आप में एक प्रश्न पूछो, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? हे मेरे प्राण तू क्यों चिंतित है? என் ஆத்துமாவே நீ எனக்குள் ஏன் வியாகுலப்படுகிறாய்? हे मेरे प्राण तू क्यों मुझ में व्याकुल है? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார். परमेश्वर यहोवा ने मेरे लिए भलाई किया கர்த்தர் எனக்கு है। நன்மை செய்தார். यहोवा परमेश्वर ने मेरे लिए भलाई किया ஆனபடி है, நான் என் கர்த்தரை நான் பாடுவேன். इसलिए मैं अपने यहोवा की गीत गाऊंगा। தேவனுடைய பிள்ளைகள் துக்கம் இருதயத்தை அடைக்கும் போது, जब भी दुख हमारे मन को घेर लेता வேதனை है, உங்கள் வாழ்க்கையிலே குடிகொள்ளும் போது, जब वेदना आपके मन को दबाता है, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறுமைப்பட்டு நெருக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலை வரும்போது, जब आप अपने दीन दरिद्र के द्वारा दबाए जाते हो, தாவீதை போல சுரமண்டலத்தை எடுத்து கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் பாடி மகிமைப்படுத்துங்கள். दाऊद के समान वीणा बजाकर परमेश्वर के नाम को गीत गाकर महिमा சத்தத்தை कीजिए। உயர்த்தி தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் பாட்டு பாடும்போது, आवाज उठाकर जब आप गीत गाओगे, தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும். परमेश्वर की उपस्थिति को आप अनुभव करोगे। இருதயத்தை ஆட்கொண்டிருக்கிற துக்கம் உங்களை விட்டு விலகி போகும். मन में घेरा हुआ सारा दुख दूर हो जाएगा। என் தகப்பன் வீட்டையும் எல்லா கஷ்டத்தையும் கர்த்தர் எனக்கு மறக்க செய்தார் என்று மனோசை என்று பெயர் வைத்தார். मेरे पिता के परिवार के प्रति जो भी दुख और व्याकुलता था, सब परमेश्वर ने भुला दिया। யோசேப்புடைய இரண்டாவது குமாரன் தான் இந்த எப்ராயிம். यूसुफ का दूसरा बेटा का नाम ही इब्राहिम। இந்த எப்ராயிமை குறித்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். इस इब्राहिम के बारे में परमेश्वर कहता है, எப்ராயிமை நான் மறப்பேனோ? मैं क्या इब्राहिम को भूल जाऊंगा? எப்ராயிமை நான் கைவிடுவேனோ? क्या मैं इब्राहिम को छोड़ दूंगा? அவனுக்கு விரோதமாய் பேச முதற்கொண்டு என் இருதயம் குத்தி கொண்டிருக்கிறது. जब उसके विरोध बातें करता हूँ तब मुझे उसका स्मरण आता है। நான் அவனை கைவிடுவதில்லை. मैं उसे नहीं छोड़ूंगा। தேவனுடைய பிள்ளைகள் எப்ராயிமை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். इब्राहिम के विषय परमेश्वर कहता है, எப்ராயிமை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், அவனுக்காக நான் பரிதாபம் கொள்ளுகிறேன். इब्राहिम के विषय परमेश्वर कहता है कि मैं उस पर तरस खाऊंगा, அவனுக்காக நான் உருக்கமாய் இரக்கம் செய்வேன். मैं निश्चय उस पर दया करूंगा। கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் ஒன்று இருந்தது. परमेश्वर के लोगों के जीवन में एक इच्छा होती है परमेश्वर தன் की। தகப்பனாகிய யாக்கோபு வயது சென்று கண் பார்வை மங்கின போது, जब उसका पिता याकूब का आंख धुंधला हो गया और वो बहुत ही बूढ़ा हो गया, தன் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு தகப்பன் யாக்கோபிடத்தில் ஆசீர்வாதம் வாங்க போகிறார். अपने पिता अपने बच्चों को ले जाकर अपने पिता से आशीर्वाद लेने गया। நல்ல ஒரு தரிசனம் பெற்ற மனுஷன் யோசேப்பு. यूसुफ एक अच्छा दर्शन पाया हुआ व्यक्ति था। தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் தாயின் தகப்பனை நீங்கள் கனப்படுத்த வேண்டும். आप अपने माता और पिता की आदर करो। தாய் தகப்பன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அது உங்களுக்கு ஆசீர்வாதம். जब माता पिता आपके आशीर्वाद देंगे तो वो आपके लिए आशीष का कारण है। யாக்கோபு தன் குமாரர்களை எல்லாம் வரவழைத்து ஆசீர்வதிக்கிறார். याकूब अपने पुत्रों को बुलाकर उनको आशीष दिया। அதே போல ஆவிக்குரிய தகப்பனாகிய மோசே தன் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். इसी तरह आत्मिक पिता मूसा भी अपने लोगों को आशीर्वाद दिया। கோத்திர கோத்திரமாய் ஆசீர்வதிக்கிறார். गोत्र गोत्र में आशीर्वाद दिया। ரெண்டு தகப்பன்மார் ஆசீர்வதிக்கிறார்கள். दोनों पिता आशीर्वाद देते हैं। இவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகிறது. इनकी आशीर्वाद के साथ मिलकर यहोवा की भी आशीर्वाद उतर आती है। இந்த இப்ராயிமை மனாசை அழைத்துக் கொண்டு யோசேப்பு யாக்கோபிடத்தில் போகிறார். इस मनाशे और एफ्रेम को ले जाकर यूसुफ याकूब के पास गया। யாக்கோபுக்கு முன்பாக தன் பிள்ளைகளை நிறுத்தி, अपने पिता याकूब के सामने दोनों बच्चों को खड़ा किया। இதோ நான் பரதேசியாய் வந்த இந்த நாட்டிலே मैं जो परदेशी के रूप में इस देश में आया हुआ था, கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகள், ये परमेश्वर ने दिए हुए मेरे बच्चे हैं। என் தகப்பன் வீட்டையும் துக்கத்தை மறக்க செய்த இந்த மனாசே, मेरे पिता के घर की सारी व्याकुलता को भुला दिया हुआ मनाशे, நான் சிறுமைப்பட்ட தேசத்திலே என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி எப்ராயிம் என்று பெயர் வைக்கிறார். मैं जो इस दीन दरिद्र भरा हुआ देश में मुझे भी बढ़ाया कहकर इब्राहिम रखा। தேவனுடைய
है। கர்த்தர் உனக்கு உருக்கமாய் இரக்கம் செய்வேன் என்று சொல்கிறார். परमेश्वर कहता है कि निश्चय मैं तुझ पर दया करूंगा। உன் சிறுமைப்பட்ட நாட்கள் உன்னை விட்டு மாறி तेरी सारी धीरता तुझसे दूर होगी। உன் சிறுமையின் நாட்கள் எல்லாம் மாறி तेरी दारिद्र्य के दिन तुझसे दूर हो जाएंगे। சிறுமைப்பட்ட நாட்களுக்கு சரியாய் கர்த்தர் உன்னை பழுக பண்ணுவார். दारिद्र्य के दिनों से बढ़कर परमेश्वर तुमको बढ़ाएगा। யாக்கோபுக்கு முன்பாக அழைத்து கொண்டு வருகிறார். याकूब के सामने खड़ा किया। யாக்கோபு இப்படி உட்கார்ந்திருக்கிறார். याकूब बैठा हुआ है, தன் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வருகிறார். अपने बच्चों को ले आया। யாக்கோபின் வலது கைக்கு நேராக மனாசேயை நிறுத்துகிறார். याकूब के दाहिने और मनाशे को खड़ा किया। யாக்கோபுக்கு இடது கைக்கு நேராக எப்ராயிமை நிறுத்துகிறார். याकूब के भाई और इब्राहिम को खड़ा किया। ரெண்டு பேரையும் முன்னாடி கொண்டு நிறுத்துகிறார். दोनों को सामने खड़ा कर दिया। தகப்பனே என் பிள்ளைகளை ஆசீர்வதியே. हे मेरे पिताजी, मेरे बच्चों को आशीष करो। என் பிள்ளைகளை ஆசீர்வதியே. मेरे बच्चों को आशीष करो। தகப்பன் யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். पिताजी ने याकूब को आशीष किया। தன் வலது கையை எடுத்து எப்ராயிம் மேலேயும் अपना दाहिना हाथ इब्राहिम पर தன் இடது கையை தூக்கி மனாசே மேலேயும் வைக்கிறார். और अपना बायां हाथ मनाशे पर रखा। யோசேப்பு சொல்லுகிறார், यूसुफ ने कहा, தகப்பனே அப்படி அல்ல, नहीं पिताजी ऐसा नहीं, இவன் மூத்தவன், यही बड़ा है, இவன் மீது கூட வலது கையை வைக்கிறேன். इसी पर अपना दाहिना हाथ रखो। எப்ராயிம் இளையவன், इब्राहिम छोटा है, அதனால அப்படி இடது கையை வைக்க. इसलिए तुम अपना बायां हाथ उस पर रखो। யாக்கோபு சொல்லுகிறார், அப்படி அல்ல, याकूब कहता है नहीं नहीं, நான் தெரிந்துதான் வைக்கிறேன். मैं सब जानकर ही रख रहा हूँ। எப்ராயிம் மீது வலது கையையும் மனாசே மீது இடது கையை வைத்து ஆசீர்வதிக்கிறார். इब्राहिम पर दाहिना हाथ और मनाशे पर बायां हाथ रखकर आशीष किया। இளையவனை மூத்தவனுக்கு அதிகாரியை மாற்றுகிறார். यहाँ पर छोटा पुत्र को जेठा पुत्र का अधिकारी बनाया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நோக்கம் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் உண்டு. आपके जीवन में परमेश्वर की इच्छा है। சிறுமைப்பட்ட தேசத்தில் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி அவனுக்கு எப்ராயிம் என்று பெயர் வைக்கிறார். जिस देश में दीन दरिद्र में पड़े थे, उसी देश में परमेश्वर ने मुझे बढ़ाया बोलकर इब्राहिम नाम रखा। சிறுமைப்பட்ட தேசத்தில் கர்த்தர் உங்களை பழுக வைப்பார். जहाँ पर तुम दीनता में पड़े हो वहीं पर बढ़ाएगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। யோசேப்பு எகிப்து தேசத்தில் மரித்து போனார். यूसुफ मिस्र देश में मर गया। யோசேப்பு மரித்து போனார். यूसुफ मर गया, அவன் சாகும்போது சொன்னார், लेकिन मरते समय कहा, என் எலும்புகள் இந்த இடத்தில் அடக்கப்பட்டிருக்கிறது. मेरी हड्डियां जो यहाँ पर दफनाई गई हैं, எகிப்திலே என் எலும்புகள் அடக்கப்பட்டிருக்கிறது. मिस्र देश में मेरी हड्डियां दफनाई गई हैं। கர்த்தர் உங்களை சந்தித்து जब परमेश्वर आपसे मिलेगा, இந்த எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி கானானுக்குள் கொண்டு போவாரானால் इस मिस्र देश से निकल कर जब कनान में जाओगे, என் எலும்புகளை நீங்கள் எடுத்துக் கொண்டு போக வேண்டும். मेरी हड्डियों को भी अपने साथ ले जाना। எகிப்தில் மரிப்பது நல்லதல்ல. मिस्र देश में मरना अच्छी बात नहीं है। எகிப்து என்பது அடிமைத்தனம். मिस्र देश का मतलब दासित्व पर। அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்து அடிமைத்தனத்திலே மரிப்பது தேவ சித்தம் அல்ல. दासित्व में रहकर दासित्व में मरना परमेश्वर की इच्छा नहीं என் है। எலும்புகளை நீங்கள் கானானுக்குள்ளே கொண்டு போக வேண்டும். मुझे मेरी हड्डियों को कनान देश की ओर ले जाइए। யோசேப்பு எகிப்தில் மரித்தார். यूसुफ ये मिस्र देश में मरा। தேவனுடைய பிள்ளைகள் வேதாகமத்தை
पवित्र शास्त्र में पढ़ते हैं அன்று சங்கீதம் 145 भजन संहिता 145 145 சங்கீதம் 9வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களானால் उसके 9वां वचन जब पढ़ोगे 145 அந்த 9வது வசனம் 145 9 கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது यहोवा सबों के लिए भला है और उसकी दया उसकी सारी सृष्टि पर है கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர் यहोवा सबों के लिए भला है அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது उसकी दया उसकी सारी सृष्टि पर है அவருடைய இரக்கங்கள் எல்லா அவருடைய கிரியைகள் எல்லாவற்றின் மேலும் இருக்கிறது उसकी दया उसकी सारी सृष्टि पर है கர்த்தருடைய இரக்கம் அவர்களுக்கு தான் இருக்கிறது இவர்களுக்கு தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடாது यहोवा की दया केवल उसको ही मिला है इनको ही मिला है उनको मिला है ऐसा नहीं है நான் எவ்வளவோ ஜெபம் பண்றேன் கர்த்தர் என்ன கண்ணு முழிச்சு பார்க்க மாட்டேங்கிறாரு मैं कितना प्रार्थना करता हूँ लेकिन परमेश्वर मुझे देखता ही नहीं है அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே வியாதியில தான் நான் போயிட்டு இருக்கிறேன் उस दिन से लेके आज तक मैं ऐसी बीमार हूँ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே வறுமையின் பாதையில தான் போயிட்டு இருக்கிறேன் उस दिन से लेके आज के दिन तक मैं कंगाल में हूँ விவரம் தெரிந்த நாள்ல இருந்து ஒரு அடிமையாத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் जब से मुझे समझ आई तब से मैं दासी में हूँ விவரம் தெரிந்த நாள்ல இருந்து உண்மையான அன்புக்காக ஏங்கி கொண்டு தான் இருக்கிறேன் जब से मुझे समझ आई तब से मैं सच्चा प्रेम के लिए तड़प रही हूँ நான் சிறுமையத்தை தான் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன் मैं दीनता में ही पड़ा हूँ தேவனுடைய பிள்ளைகள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கை நினைக்கல पिता कदाचित आप भी ऐसे विचार करते हो சிறுமைப்படுகிறவர்கள் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் जो दीनता पर स्मरण करने वाला व्यक्ति धन्य है தீங்கு நாளிலே கர்த்தர் விடுவிப்பார் पूरे दिनों में परमेश्वर उसको छुड़ाएगा கர்த்தர் சிறுமைப்பட்டவர்கள் மீது இரக்கமாய் இருக்கிறார் दीन व्यक्तियों पर परमेश्वर दया करता है இங்க வாசிக்கிறோம் पवित्र शास्त्र में पढ़ते हैं கர்த்தர் தம்முடைய கரங்களின் சிருஷ்டிப்பு எல்லாவற்றின் மேலும் இரக்கமாய் இருக்கிறார் उसकी दया सारी सृष्टि पर है வானம் கர்த்தருடைய சிருஷ்டிப்பு आकाश भी उसकी सृष्टि है அவருடைய கிரியை ये भी उसकी क्रिया है பூமி கர்த்தருடைய சிருஷ்டிப்பு ये पृथ्वी भी उसकी सृष्टि है அது அவருடைய கரத்தின் கிரியை ये भी उसकी हस्तकला है மனுஷர்களுடைய கையின் சிருஷ்டிப்பு मनुष्य भी उसकी सृष्टि है மனுஷனுடைய கிரியை ये भी उसकी हस्तकला है மிருகங்கள் எல்லாம் அவருடைய கிரியைகள் सारे जानवर भी उसकी हस्तकला है தேசம் அவருடைய கிரியை ये देश उसकी सृष्टि है கர்த்தர் வானத்தின் மீது பூமியின் மீது மனுஷர்கள் மீது மிருகங்கள் மீது தேசத்தின் மீது பரிதாபம் கொள்கிறவராய் இருக்கிறார் हमारा परमेश्वर आकाश पृथ्वी मनुष्य जानवर देशों पर भी परमेश्वर अपनी दया रखता है ஆனாலும் கர்த்தர் தம்முடைய கரத்தின் கிரியைகள் எல்லாவற்றின் மேலும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் इसलिए परमेश्वर अपने सारे हाथों की सृष्टि पर दया करता है ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் ஒருவராய் மங்கலாய்க்க கூடாது इसलिए कोई भी व्याकुल न होना சில வாய் திறந்து சொல்வார்கள் कुछ लोग अपना मुंह खोलकर बोलते हैं கர்த்தருக்கு என் மேல இரக்கமே இல்லை परमेश्वर को मुझ पर दया ही नहीं है யாருக்கெல்லாமோ கர்த்தர் நன்மை செய்கிறார் कितने लोगों को परमेश्वर भलाई करता है என்னுடைய காரியத்தில் மாத்திரம் கர்த்தர் கண்ணை அடைத்துக் கொண்டிருக்கிறார் लेकिन मेरे जीवन में परमेश्वर अपने आंखें बंद कर रखा है தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்கள் மீது இரக்கமாய் இருக்கிறார் परमेश्वर आप पर भी दया रखा है உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் நிறைவேறும் வரைக்கும் जब तक आपके जीवन में परमेश्वर की इच्छा पूरी नहीं होती எப்படி யோசேப்புடைய ஆத்மா இரும்பு கூட்டில் அடைபட்டு இருந்ததோ जैसे यूसुफ का प्राण लोहे के बंधन गृह में बंद पड़ा था கர்த்தருடைய வார்த்தையோட புடமிட்டு கொண்டிருந்ததோ जैसा परमेश्वर का वचन उसे परख रहा था தேவனுடைய பிள்ளை உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறும் வரைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை புடமிட்டு கொண்டிருக்கிறார் ऐसे ही परमेश्वर की इच्छा आपके जीवन में पूरा होने तक आपको परखते रहेगा புடமிடப்பட்டு நீங்கள் தகுதி உள்ளவர்களாய் இருந்தால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவார் जब आप परख के जाने के बाद परमेश्वर के योग्य बनोगे तो परमेश्वर की इच्छा आपके जीवन में पूरा होगी தேசத்துக்காய் கர்த்தர் பரிதபிக்கிறார் देश पर भी परमेश्वर दया करता है நினிவே பட்டணத்தில் மக்கள் கூக்குரல் தேவ சமூகத்தில் வந்து எட்டினது निनिवे शहर के लोगों की पुकार परमेश्वर के आकाश तक पहुंची அந்த நினிவே பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க சித்தம் கொண்டார் परमेश्वर ने निनिवे शहर को नाश करना चाहा தீர்க்கதரிசி யோனாவை கர்த்தர் அனுப்புகிறார் परमेश्वर वहां पर अपने नबी योना को भेजता है யோனாவை குறித்து யோனாவை நினிவே பட்டணத்துக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் சொல்லி योना जाकर तू निनिवे शहर के और जाकर तू भविष्यवाणी कर இன்னும் 40 நாட்கள் இந்த நினிவே பட்டணம் அழிந்து போகும் और 40 दिन में ये सारा निनिवे शहर नष्ट हो जाएगा அவன் தீர்க்கதரிசனம் சொன்னார் उसने जाकर भविष्यवाणी की ஆனா ஜனங்கள் எல்லாரும் உபவாசம் இருந்து ஜெபித்த போது लेकिन लोगों ने जो उपवास करके प्रार्थना किया கர்த்தர் தாம் செய்ய வேண்டும் என்று நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனஸ்தாபப்பட்டு அந்த ஜனங்களுக்கு இரக்க செய்தார் परमेश्वर ने जो करने को ठान लिया था उसे न करते हुए उन लोगों पर दया किया யோனா எரிச்சலா இருக்கிறார் लेकिन योना बहुत ही
கர்த்தர் என்னை பழுக பண்ணினார் என்று எப்ராயிம் என்று பெயர் வைத்தார். जिस देश में मैं दीन में पड़ा था उसी देश में परमेश्वर ने मुझे फलाया फुलाया। கர்த்தர் சொல்கிறார், நான் எப்ராயிமை எப்படி கைவிடுவேன் என்று சொல்கிறார். इसलिए परमेश्वर ने कहा कि इब्राहिम को मैं कैसे छोड़ूंगा। சிறுமைப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாள் மறக்க மாட்டார். जो भी बच्चे दीनता में पड़े हैं उनको परमेश्वर कभी नहीं भूलेगा। தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உங்களுக்காக பரிதபிக்கிறார். परमेश्वर आप पर तरस खाता உங்கள் है, மீது இரக்க வைத்திருக்கிறார். आप पर अपनी दया रखा है, உங்கள் மீது வைத்த இரக்கத்தினால் आप पर रखा हुआ दया के कारण கர்த்தர் இதுவரையிலும் அழிக்காமல், अब तक नष्ट नहीं किया, இதுவரையிலும் கைவிடாமல், अब तक नहीं छोड़ा। கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்து परमेश्वर आपको उठा कर लाया है, வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி अपनी கொண்டிருக்கிறார். प्रतिज्ञा वचन आपके जीवन में पूरा किया है। தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தை உறுதியாக நிலைத்திருங்கள். विश्वास में स्थिर रहो, உங்கள் ஆத்துமாவை கர்த்தருக்குள் अपने தைரியப்படுத்துங்கள். प्राण को यहोवा में ट्रूड करो। என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ए प्राण तू क्यों व्याकुल है? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அதை பாடுவேன் என்று परमेश्वर ने சொல்லுங்கள். मेरे लिए भलाई किया इसलिए मैं उसके गीत गाऊंगा। கர்த்தர் உங்கள் சிறுமையெல்லாம் மாற்றுவார். परमेश्वर आपकी सारी दीनता को दूर கர்த்தர் करेगा। தந்த நல்ல வசனங்களுக்காக परमेश्वर ने दिया हुआ अच्छी वचन के தேவனுடைய लिए பிள்ளை நம்ம எல்லாரும் கர்த்தரை परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। கர்த்தருடைய நாம மகிமைக்காக தேவனுடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை परमेश्वर के नाम की महिमा के लिए परमेश्वर के लोगों ने दिया हुआ दान को கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்ததை பல மடங்காய் திருப்பி परमेश्वर கொடுக்கிறார். उसे स्वीकार कर कई गुना अधिक बढ़ा कर देने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். परमेश्वर का धन्यवाद பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். परमेश्वर का धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல ஆண்டவரை துதிக்கிறேன். अच्छा परमेश्वर को धन्यवाद करते கர்த்தருக்கு இந்த हैं। காலை வேளைக்காய் உமக்கு நன்றி परमेश्वर செலுத்துகிறேன். आपने दिया हुआ इस सुबह के समय के लिए धन्यवाद। இந்த நல்ல நாளிலே इस अच्छे दिन में भी தேவனுடைய பிள்ளைகள் கூடி வந்திருக்கிற இடத்துல परमेश्वर के लोग जहाँ पर इकट्ठे हुए நான் हैं, உங்களுக்காக பரிதபிக்கிறேன். मैं तुम पर तरस खाता நான் हूँ, உங்கள் மேல் இரக்கமாய் मैं இருக்கிறேன். तुम पर दया रखा हूँ। சிறுமைப்பட்டிருக்கிற தேசத்துல நான் உங்களை பழுக பண்ணுவேன் என்று சொன்னீங்க. जहाँ पर तुम दीनता में पड़े हो उसी देश में मैं तुम्हें फैलाऊंगा और फैलाऊंगा। பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் இரக்கமாறாய். हर एक पर परमेश्वर अब दया करते हुए இதுவரையிலும் கைவிடாமல் அழிக்காமல் अब तक नष्ट किया, अभी तक न छोड़ा, கர்த்தர் நீ நடத்தி வருகிறீர். आप चलाते आ रहे हो। தொடர்ந்து வாக்குத்தத்தங்களுடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் நிறைவேறும். लगातार आगे भी प्रतिज्ञा वचन हर एक के जीवन में पूरा हो जाए। நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தி शुभ नाम को महिमा करे। கரண்ட பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். आपका हाथ हर एक के संग रहे। சகல விதமான தீமைகளுக்கு உடைய பிள்ளைகளை விலக்கி सभी பாதுகாத்து बुराई से आप अपने बच्चों को संभाल कर நல்ல रखें। நாமம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை கொண்டு மகிமைப்படுத்த केवल आपका शुभ नाम हर एक के द्वारा महिमा होवे। எங்களை தாழ்த்தி உடைய கரங்கள்ல அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं। இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் पिता பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे पिता। ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र आत्मा ஸ்நேகம் जी की अन्योन्य सहभागिता என்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட हमारे இருப்பதாக. सबके संग रहे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் எல்லாரையும் परमेश्वर ஆசீர்வதிப்பாராக. सबको आशीष करे। ஆமென்.